வணக்கம் நேயர்களே. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ 4ல் இருக்காருங்க. ஸோ 4-5 தான் இந்த வாரத்தில் ட்ராவல் ஆகும்போது அற்புதமான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. ஸோ ரொம்ப அற்புதமான பலன்கள். புதிய பார்ட்னர்ஷிப், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஒரு 4க்கும் ஒரு அற்புதமான விஷயங்கள். இதுவரை வந்து என்னென்ன விஷயம் சாதிக்கும், நல்ல ஒரு பெரிய பொருள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் வரும், அவ்வளோதான். கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து இருக்கிறது வந்து இப்போ 4ல் இருக்கார். ஸோ தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5-6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 5-6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறது இதெல்லாமே அற்புதமாக இருக்குங்க. என்ன குரு வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி இப்போ வந்து 4ல் இருக்கும்போது 9க்கு 8ஆக வரும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். வெளிநாடு பிரயாணங்களில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4-5ல் பிரயாணம் போது ரொம்ப தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும், அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, புதிய டாக்குமெண்டேஷன் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து சில நேரம் உங்களுக்கும் அம்மாவுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. 12ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 4-5ல் போகும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி 4-5ல் ட்ரைன் பண்ணும்போது வீடு மற்றும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது சந்திரனுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரினா 11 நாளே வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பணம் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், 2 பேரும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பிலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபக்தி செவ்வாய் வந்து 3-8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் லேண்டு டாக்குமெண்டேஷன், சைனிங் இந்த மாதிரி விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து ராகு 6ல் இருக்கும்போது வெற்றிகள், தொட்டதெல்லாம் வெற்றி, வேலையில் பெரிய லெவலில் முன்னேறணும், வேலையில் ஜெயிச்சு காட்டுங்கிற வெறியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 4-7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு பெரிய லெவலில் வந்து சாதிக்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதினு சனி வந்து 5-6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது
கொஞ்சம் குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வேலையிலையும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4 இருக்கும்போது கொஞ்சம் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும். அதுவும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களும் அற்புதமான விஷயங்களாக நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தேசம், கேது 12லிருந்து அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்க சின்னதாக அந்த லீகல் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதினு சுக்கிரன் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி. சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 4-5 லிட்டர் ஆகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல வீடு நிலபுலன்கள் வர அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து மன உளைச்சலும் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எனக்கு என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். அற்புதமான பலங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எனமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா, இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3 இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம். அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே. ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாவிடவும் மாட்டேங்க. வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல. அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களையோ கொடுக்கும். வந்து இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்தோம். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது ஏன்னா வந்து அந்த 5-8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல். அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு
பகவான்கள், குரு பகவானும் போதே யார் வருவாங்க, சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக. ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது, ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசீலித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.